الحمد لله. قال نبينا قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه والناس كلهم أجمعين. الحمد لله. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي واهدي قلبي بصدق نبينا صلى الله عليه وسلم. الحمد لله. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் படைத்து மேலும் மண்ணை படைத்து மண்ணிலே மனிதர்களையும் படைத்து பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து அதை கண்டு நேரமும் ரசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாட்டுமாறாக. ஆமீன். மேலும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் உலகத்தின் தலைவராகிய முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வார்த்தைகளை தனது வாழ்க்கையாகவே மாற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நல்லதொரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாறாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு சுன்னத்தை பின்பற்றிய நான் ஆரம்பம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள், அல் பாதிஉ பிஸ்ஸலாம் பரிஉ மினல் கிப்ர். யார் சலாம் சொல்வதில் முந்திக் கொள்கிறார்களோ, யார் சலாம் சொல்லி ஆரம்பம் செய்கிறார்களோ அவர்கள் தற்பெருமையிலிருந்து பிற்படுத்தப்படுவார். எனவே தற்பெருமையிலிருந்து பிந்தியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு வரலாறின் ஞாபகம் வருகிறது. என் உரைக்குள் செல்வதற்கு முன்பாக அந்த வரலாறை சொல்லிவிட்டு ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும் என நினைக்கிறேன். நமக்கெல்லாம் தெரிந்த நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவனிடத்தில் அதிகமாக பேசிய நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டே இருக்கும் பொழுது இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த உலகத்தை படைத்தது நீதான், இந்த உலகத்தில் உள்ள எல்லா நபர்களையும் படைத்தது நீதான், செடி கொடி மனிதர்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் படைத்தது நீதான். யா அல்லாஹ், நீ நினைத்திருந்தால், ரப்பே நீ நினைத்திருந்தால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் உன்னை வணங்கக்கூடியதாக, உனக்கு உதவி செய்யக்கூடிய, உன்னை வணங்கக்கூடிய அடியானாக முஸ்லிமாகவே படைத்திருக்கிறானே. யா அல்லாஹ், நீ ஏன் இந்து, யஹூதி, கிறிஸ்டியன் இத்தனை பிரிவுகளை படைத்தாயா அல்லாஹ் என்று மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் உதாரணங்களோடு பதில் சொல்லுகிறார். மூசாவே, நான் ஏன் தெரியுமா அந்த உலகத்தில் இவ்வளவு பிரிவை படைச்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு உதாரணத்தோடு நான் சொல்றேன்னு சொல்லி ஒரு பெரிய தோட்டத்தை மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காமிக்கிறான். அந்த தோட்டத்தில் நீங்க போய் உங்களால முடிஞ்ச பொருட்களை எல்லாம் நீங்கள் பறித்து வாருங்கள் என்று மூசா அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்கிறார். மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தோட்டத்திற்கு போகிறார்கள். அவர்களால் முடிந்த அளவு பொருட்களை பறித்து வந்து அல்லாஹ்விடத்தில் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், மூசாவே, அந்த தோட்டத்தில் ஏராளமான பூக்கள் இருந்தது. நீங்கள் நினைத்திருந்தால், மூசாவே நீ நினைத்திருந்தால் அந்த தோட்டத்தில் உள்ள எல்லா பூக்களையும் பறித்திருக்க முடியுமானால் ஏன் நீ சில பூக்களை மாத்திரம் பறித்து வந்தாய் மூசா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதற்கு மூசா அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அந்த தோட்டத்தில் ஏராளமான பூ இருந்துச்சுதான், ஆனால் அதிலிருந்து எனக்கு பிடித்த பூக்களை மாத்திரம் நான் பறித்து வந்தேன் யா அல்லாஹ். அப்பொழுது அல்லாஹ் சொன்னார், இதை போன்றுதான் இந்த உலகத்தில் ஏராளமான படைப்புகள் இருந்தாலும், இந்த உலகத்தில் ஏராளமான மனிதர்கள் இருந்தாலும், எனக்கு பிடித்தவர்களை மாத்திரம் நான் முஸ்லிமாக்கி இருக்கிறேன். எனக்கு பிடித்தவர்களை மாத்திரம் என்னை பற்றி அறியக்கூடிய கேள்விகளை அவர்களுக்கு கொடுக்கிறேன். பார்ந்தவர்களே, அந்த சம்பவத்தோடு ஒப்பிடும் பொழுது இந்த உலகத்தில் ஏராளமான வாலிபர்கள் இருந்தாலும் அவர்களுடைய இரவுகளை எல்லாம் தவறான வழியில் செலவழித்தாலும் அல்லாஹ் நமக்கு இந்த
இருக்கிறோம் என்பதற்கு இந்த ஒரு இரவு சாட்சி அல்ஹம்துலில்லாஹ். பாந்தவர்களே, இன்று நான் உங்களுக்கு மத்தியில் பேச இருக்கும் தலைப்பு அறிவியலும் மெஹராஜும். அறிவியலுக்கும் மெஹராஜுக்கும் என்ன சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெஹராஜ் என்பது உண்மையில நடந்துச்சா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்ல. அப்படிதானே மெஹராஜ் அதை பார்த்தாங்க, இதை பார்த்தாங்க, அந்த வானத்துக்கு போனாங்க, இந்த வானத்துக்கு போனாங்கன்னு சொல்ல முடியும். முதலில் மெஹராஜ் என்கின்ற சம்பவம் உண்மையில் இந்த உலகத்தில் நடந்ததா என்பதை நாம் நம்ப வேண்டும். இப்போ மெஹராஜ்னா என்ன அப்படின்னா, அதை வச்சு நான் சொல்லுகிறேன். மெஹராஜ்னா என்ன அப்படின்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில் இருந்து ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களோடு புராக் என்கின்ற வாகனத்தில் 7 வானங்கள் பூமிகள் கடந்து சொர்க்கத்தை எல்லாம் பார்த்துவிட்டு 7 வானங்களில் பல நபிமார்களை பார்த்து, அந்த நபிமார்களுக்கு மத்தியில் பல உரையாடல்களை ஆடி இறுதியாக அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்விடத்தில் தொழுகை என்கின்ற பரிசை பொக்கிஷமாக பெற்று வந்த அவ்வளவு பெரிய காட்சியை தான், அந்த பயணத்தை தான் மெஹராஜ் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு பெரிய சம்பவம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் பல தலைப்புகள் எடுத்து கூட பேசலாம். இங்கே இருக்கவங்களெல்லாம் தாண்டி அவ்வளவு பெரிய சம்பவங்களை நாயகத்திற்கு ஒரே ஒரு இரவில் நடந்துவிட்டது. அது பல கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒரு கூட்ட ஆட்டி விட்டு அது ஆடி நிற்கும்ல, அந்த நிமிஷத்துல ரசூலுல்லாஹ் எல்லா காட்சியையும் பார்த்துட்டாங்க. ஒருத்தவங்க படுத்துட்டு எந்திரிச்சா அதை சூடு அணையும்ல, அந்த நிமிஷத்துல ரசூலுல்லாஹ் எல்லா காட்சியையும் பார்த்துட்டாங்கன்னு பல கருத்து வேறுபாடு இருக்குது. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? கொஞ்சமாச்சு நமக்கு யோசிக்க வேண்டும் என்கின்ற அந்த மூளை யோசிக்கக்கூடிய அந்த சக்தி இருந்தா, கொஞ்சமாச்சு மனிதனாகிய நாம் யோசிச்சிருந்தா இப்படி சொல்லுவோமா? ரசூலுல்லாஹ் இருந்தாங்களாம், 7 வானங்கள் 7 பூமிகள் பல நபிமார்கள் சொர்க்கம் பூமி என்று அல்லாஹ்வை பார்த்து வந்தார்களா, அது எல்லாமே ஒரே ஒரு இரவுல அதுலயும் சுருக்கமான நேரத்தில் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு. பொதுவா இப்போ எந்திரிச்சு உட்காருங்க, எந்திரிச்சு உட்காருங்க. எத்தனை செகண்ட் ஆயிருக்கும்? ஒரு 2 செகண்ட் ஆயிருக்குமா? எந்திரிச்சு உட்காரத்துக்கு 2 செகண்ட். ஏன் பக்கத்துல உள்ள முட்டிய பார்த்த ஊருக்கு ஃபிளைட்ல போனாலும் 1 செகண்ட் ஆகும்ல. பல விஞ்ஞானங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலம், ஏராளமான விஞ்ஞானங்கள் இருக்கக்கூடிய இந்த காலம், நீங்கள் என்ன கேட்டாலும் அடுத்த செகண்ட பதில் சொல்றதுக்கு கூகுள் இருக்கு. விஞ்ஞானம் என்னென்னத்தையோ ரோபோட் எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த காலத்திலேயே ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னா அதுக்கு பல நேரங்களும் பல நிமிடங்களும் தேவைப்படுகிறது. ஆனால் எந்த ஒரு விஞ்ஞானமும் இல்லாத அந்த காலத்தில், எந்த ஒரு கருவியும் இல்லாத அந்த காலத்தில் நாயகம் எப்படி மெஹராஜ் என்கின்ற பயணத்தை, அவ்வளவு பெரிய பயணத்தை ஒரே ஒரு இரவில் கடந்து முடித்தார்கள் என்று வெளியில் ஒரு ஆவியர் கூட்டம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்களின் காலத்தின் கோணத்திற்கு ஏற்றவாறு, அவர்களின் அறிவிற்கு ஏற்றவாறு நாம் அறிவிய வேண்டும். மெஹராஜின் உரசி பார்த்து அவர்களுக்கு ஏற்றவாறு பதிலை சொல்லக்கூடிய இடத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். அப்படிதானே? ஆலிமாக போறோம்ல. சோ அவர்களுக்கு ஏற்றவாறு பதிலை சொல்லக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். சரி, இப்ப மெஹராஜுக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி ரசூலுல்லாஹ் அவ்வளவு பெரிய அந்த காட்சிகளை சில நேரத்தில் கடந்து முடிஞ்சிருப்பாங்க? பாரதர்களே, மெஹராஜுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, யார் அவங்க? மேக்ஸா பல்பை கண்டுபிடிச்சவங்க. அவர் ஒரு சயின்டிஸ்ட், அப்படிதானே? பல தியரிகளை பல விஞ்ஞானிகள் பல அறிவியலை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த மத்தியில் அவர் ஒரு தியரியில சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, தான் முக்கியமான பாயிண்ட். ஒளியினால் பயணம் செய்யும் பொழுது காலமும் நேரமும் தடைபடும். புரியுதா? ஒளியினால் பயணம் செய்யும் பொழுது காலங்களும் நேரங்களும் தடைபடும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு டார்ச் லைட் இருக்குல்ல, அந்த டார்ச் லைட் எடுத்து இங்க இருக்கக்கூடிய ஆபீஸ் ரூம்ல நான் அடிக்கிறேன், எத்தனை செகண்ட் அங்க போய் பிளாஷ் ஆகும், எத்தனை செகண்ட் அங்க போய் பிரதிபலிக்கும்? ஒரு செகண்ட். அதே டார்ச் லைட்டை நான் அங்க இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு நான் அடிக்கிறேன்னா அங்க எத்தனை நிமிஷத்துல பிரதிபலிக்கும்? 3 செகண்ட். ஒரே செகண்ட். இங்க எத்தனை நிமிஷத்துல போனச்சோ அதே நிமிஷத்துல அங்க போகும். அப்படிதானே டார்ச் லைட்? அது எப்படி? இது பக்கத்துல இருக்கு, வேகமா போயிருச்சு. அது தூரத்துல இருக்கு, அதுக்கு எப்படி அதே செகண்ட்ல போகும்? இப்போ புரியலன்னா நம்மளுடைய வாழ்க்கை நிதர்சனங்கள் நடக்கக்கூடிய சொல்லுவோம்ல. இப்போ இருக்க நம்ம எல்லாம்
டார்ச் வச்சிருப்போம். டக்குன்னு தூக்கி வானத்தில் அடிப்போமா? எத்தனை நிமிஷத்துல வானத்துக்கு உச்சிக்கு போகணும்? ஒரு செகண்ட் 2 செகண்ட் ஆன் பண்ணோடனே போயிரும்ல. எப்படி ஆன் பண்ணோடனே அவ்வளவு உச்சத்துக்கு போகிற நேரமும் ஒண்ணுதான், பக்கத்தில் அடிக்கக்கூடிய இங்க அந்த பிரதிபலிக்கிற அந்த நேரமும் ஒண்ணுதான். அது எப்படி? இதை கருத்தில் வைத்துதான் சொல்றாங்க, பயணம் என்பது ஒளியினால் பயணம் செய்யும் பொழுது காலங்களும் நேரங்களும் தடைப்படும். நீங்க அந்த ஒளியை வச்சு இங்க அடிச்சாலும் அதே நிமிஷத்துல தான் போய் பிரதிபலிக்கும். அதே டார்ச் லைட்டை வச்சு நீங்க எவ்வளவு தூரத்தில் நீங்க டார்ச் லைட் அடிச்சாலும் அதே நிமிஷத்துல தான் பிரதிபலிக்கும். உதாரணமா சூரியனுக்கும் பூமிக்கும் 99 மைல் கிலோமீட்டர் தூரம். அவ்வளவு தூரம். சூரியன் அந்த இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு பொருளை நீங்க இப்படி போட்டீங்க அப்படின்னா 17 வருஷங்கள் ஆகுமா அங்கிருந்து இந்த பூமிக்கு வர. ஆனா 17 வருஷம் கழிச்சா நமக்கு தெரியுது, 17 வருஷம் கழிச்சா அந்த சூரியனுடைய பிரதிபலிப்பு இந்த உலகத்தை ஓடுது. அது வெறும் 7 நிமிஷத்துல சூரியனுடைய பிரதிபலிப்பு இந்த பூமியில வந்து பற்றும். இதையெல்லாம் கருத்தில் வைத்து அந்த ஏன்ஷியன் சொல்றாரு, ஒளியினால் பயணம் செய்யும் பொழுது காலங்களும் நேரங்களும் தடைப்படும். சரிப்பா, இதுக்கும் மேராஜுக்கும் என்ன சம்பந்தம்? ஒளியினால் பயணம் செய்றீங்க, காலம் தடைப்படுது, நேரம் தடைப்படுதுன்னு அவர் சொல்றாப்புல. சரி, ரைட்டு. இதற்கும் மேராஜுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த இடத்துல தான் நம்ம நல்லா கவனிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்டது ஒளியினால். அனமின் நூரில்லாஹ் வ குல்லி ஷைஇன் மின் நூர் என்று சொன்னார்கள். நாயகம் படைக்கப்பட்டது ஒளியினால். நாயகத்தோடு சென்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது ஒளியினால். இருவர்களையும் கூட்டி சென்ற புராக் என்கின்ற வாகனமும் படைக்கப்பட்டது ஒளியினால். எனவே ஒளியினால் பிரயாணம் செய்யும் போது அந்த இடத்தில் காலமோ நேரமோ கணக்கிடப்படாது. இதையெல்லாம் கணக்கில் வைத்து மேராஜ் என்கின்ற பயணம் உண்மையில் நடந்திருக்கிறது என்பதை நாம் இலகுவாக கேள்வி கேட்கக்கூடிய அவர்களுக்கு நான் சொல்ல முடியும். இது ஒண்ணு. இன்னும் இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும். சரி, ரசூலுல்லாஹ் நம்ம நடந்து போறோம். நம்ம நடந்து போனா ஒரு நிமிஷத்துக்கு 72 வாட்டி நம்ம ஹார்ட் பீட் துடிக்கும். நடந்து போனா அதுவே ஓடி போனா இன்னும் வேகமா துடிக்கும். ரசூலுல்லாஹ் 1 கிலோமீட்டருக்கு 3 லட்சத்தையும் தாண்டி வேகமாக போனாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இதயம் எல்லாம் துடிச்சு வெடிச்சு சிதறி இருக்குதுங்கப்பா. அப்போ எப்படி ரசூலுல்லாஹ் பயணம் செஞ்சிருப்பாங்கன்னு இப்படி ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷக்கு ஷதுல் சானி என்பது 2வது இதயப்பிழப்பு என்பது மேராஜிற்கு முன்பாக நடந்தது. எனவே இதை வைத்து சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் போன பயணம் உண்மைதான் என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் மேராஜ் போனாங்கிறதுக்கு ப்ரூஃப் நமக்கு 2 இருக்கு. ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போயிட்டு வந்து மக்கள்கிட்ட சொல்றாங்க, நான் நிறைய விஷயத்த சொர்க்கத்துல பார்த்தேன், நரகத்துல பார்த்தேன், கோயிலுக்கு இருக்கும்போது பல நபிமார்களை எல்லாம் பார்த்தேன், நான் வானத்துல ஒரு சவுண்டை கேட்டேன் அப்படின்னு சொல்லி என்கின்ற சவுண்டை நான் வானத்துல கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த என்கிற சவுண்டுக்கு என்ன விளக்கம் டிக்ஷனரியில பார்த்தோம்னா அதிர்ச்சியுடைய சத்தம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. எப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நாயகம் சொன்னது. ஆனால் இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நாசாவுடைய ரிசர்ச்ல சொல்றாங்க, அவர் ஸ்பேஸ் இஸ் நாட் சைலண்ட். நம்முடைய ஸ்பேஸ் வந்து அமைதியா இல்ல, ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று அதை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த சத்தத்தை ஒப்பிடும் பொழுது அந்த நாயகம் கேட்டார்கள் அல்லவா, அத் என்கின்ற சத்தம் அதோடு ஒப்பிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இது எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது உண்மையில் இந்த உலகத்தில் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பார்த்தவர்களே, இந்த உலகத்துல முன்னாடிலாம் சொல்லுவாங்கல்ல, மனசனால வானத்துக்கெல்லாம் போகவே முடியாது, சந்திரனுக்கெல்லாம் போகவே முடியாது, வானத்தின் பக்கம் கூட நெருங்க முடியாதுன்னு ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்று மனிதன் கண்டுபிடித்த கருவியின் மூலியமாகவே அவன் சந்திரனுக்கு போகிறான், வானத்துக்கு போகிறான், ஸ்பேஸுக்கெல்லாம் போகிறான்ல. இந்த உலகத்தில் மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை வைத்து, மனிதனுடைய அறிவுக்கு எட்டிய கருவிகளை வைத்து அவன் வானத்திற்கு போகிறான் என்று சொன்னால், மனிதனை படைத்தால் நினைத்தால் நிச்சயம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில நொடிகளில் அல்ல, சில நொடிகளையும் தாண்டி அவர்களை வானத்தை தாண்டி அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய காட்சிகளை காமித்திருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பாண்டவர்களே, நம்ம குர்ஆன் சொல்லக்கூடிய இதெல்லாம் சும்மா சாதாரணமானதல்ல. எப்படி ஒரு குர்ஆன் என்பது மத நூல் அல்ல. இந்துக்கள்ல இருக்க மாதிரி, கிறிஸ்டின்ல இருக்க பைபிள் மாதிரி, அதே மாதிரி நமக்கு ஒரு புத்தகம் அல்ல குர்ஆன்.
குர்ஆன் என்பது பல உண்மைகளையும் பல அறிவியல்களையும் அடக்கி ஒரு அதிசய நூல். குர்ஆன்ல பல அறிவியல்களை சொல்றாங்க. உதாரணமா சொல்றேங்க, இந்த பிரபஞ்சத்தை நாம விரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். விஷயங்களை வந்து நான் சொல்றேன். இந்த பிரபஞ்சங்களை நாம் விரித்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார். துளிகள் மணிக்கு சிறிய துளிகளில் இருந்து நாம் மனிதர்களை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வானங்களை எல்லாம் நாம் அடுக்கடுக்காக படைத்திருக்கிறோம் என்று சொல்லி பல அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். நான் சொன்னதெல்லாம் இப்ப சமீபத்தில் அறிவியல் ப்ரூவ் பண்ண விஷயம். எப்படி ஒரு காலத்தில் நம்ப முடியாமல் இருந்ததை இன்று மனிதர்கள் நம்ப வைத்தார்களோ அதே போன்றுதான் மிஅராஜ் என்கின்ற சம்பவம் நம் அறிவிற்கு எட்டாவிட்டாலும் அறிவியலோடு ஒப்பிடக்கூடிய அறிவியலோடு ஒத்து போகக்கூடிய உண்மையில் நடந்த சம்பவம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான நபர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. முடிந்த அளவிற்கு இந்த மிஅராஜுடைய இரவை மிக பிரயோஜனமாக கழிப்போம். நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் இந்த மிஅராஜுடைய இரவின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வானாக என்று சொல்லி என் உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.